வணக்கம். வருங்கால சார்பு ஆய்வாளர் தேர்வு எழுதுவதற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த 100 நாள் மீண்டும் ரோந்து வாகனம் திட்டத்திற்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு என்ன கண்டென்ட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா 100 டேஸ் சீரியஸ்ல டே 3ல நம்ம இருக்கோம். இன்னைக்கு இந்த டே 3ல உரங்கள் என்ற டாபிக்கை நம்ம பார்க்க போறோம். உரங்கள்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து இதை ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணிருக்கு. ஸோ அதை பத்தின ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோட நம்ம பார்த்துடலாம். அப்போ முதற்கட்டமா உரங்கள், ஃபெர்டிலைசர். உரங்கள் தாவரங்களுக்கு அதிகப்படியான நிறைய ஊட்டச்சத்துக்கள், நியூட்ரிஷன்ஸ் அதிகமா தேவைப்படுது. அதுல ரொம்ப முக்கியமானது எது எது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ பேப்பர்ஸ், நிறைய பேப்பர்ஸ் இருக்கு. அதுல இம்பார்ட்டன்டான பேப்பர்ஸ்னா என்ன சொல்லலாம்? நம்ம படிக்கிற நம்ம டாக்குமெண்ட்ஸ் சொல்லலாம், ஆமாங்களா, சர்டிபிகேட், இது மாதிரி எக்ஸெட்ரா சொல்லலாம். அது போல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அந்த ஊட்டச்சத்துக்கள்ல இம்பார்ட்டண்டா அதிக அளவுல முக்கியமா தேவைப்படுகின்ற ஊட்டச்சத்துக்கள்ல இம்பார்ட்டன்ட்னு பார்க்கும்போது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இதுதான் இருக்கிறதுலே அதிகப்படியா நீடட் இருக்கிறது. சரி, இந்த முக்கியமான 3 வகையான ஊட்டச்சத்துக்களுக்கு இன்றியமையாத ஒரு முக்கியத்துவமான பெயர்கள் இருக்கு. அதை தான் என்ன சொல்லலாம் அப்படின்னா முதன்மையான ஊட்டச்சத்து அப்படின்னு அழைக்கிறாங்க. அதை என்பிகேன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அத முதன்மை ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு பெயரை கொண்டு அழைக்கிறாங்க. இந்த பயிர்களுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துமே, பயிர்களுக்கு தேவையான 1 அல்லது அதற்கு மேற்பட்ட அதிகமான ஊட்டச்சத்துக்களை அளிப்பதற்காக அந்த மண்ணுல நம்ம சேர்க்கிறோம் இல்லையா, அது கரிம ஊட்டச்சத்தா இருக்கலாம் அல்லது கனிம ஊட்டச்சத்தா இருக்கலாம். தட் மீன்ஸ் ஆர்கானிக் ஃபெர்டிலைசரா இருக்கலாம், இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசரா இருக்கலாம். இந்த ஆர்கானிக், இன்ஆர்கானிக் இது மாதிரி நம்ம கொடுக்கறத தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? உரங்கள்னு சொல்றோம். சோ உரங்கள்னா என்னன்னு நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, ஓகே. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? அப்போ உரங்கள் மண்ணுக்கு சத்து அளிக்கப்படுறத 2 வகையா பிரிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் நமக்கு ஏற்படுது. ஆமா, அப்போ உரங்கள் வந்து மொத்தம் எத்தனை வகையா இருக்கு? கரிம, கனிம உரங்கள். தட் மீன்ஸ் ஆர்கானிக், இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அப்படின்ற 2 விதமான வகைப்பாடுகளை கொண்டுள்ளதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, அப்போ கனிம உரங்கள்னா என்ன, கரிம உரங்கள்னா என்ன? சரிங்களா? தட் மீன்ஸ் ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக்னா என்ன, அதுக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்காங்கன்றத 1 by 1 நம்ம அலசி ஆராய்ஞ்சிடலாம். அப்போ முதற்கட்டமா கரிம அப்படின்னா, கரிம உரங்கள்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். முதல்ல கரிமம்னா என்னன்றத பார்த்துடலாம். ஆர்கானிக்னா என்ன, அதுக்கு நிறைய டெஃபினிஷன் இருக்கும். ஒரு சிறிய ஒரு புரிதலோட பார்த்துடலாம். அப்போ கரிமம், கரிமம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கினா கரிம உரம்ன்றது ரொம்ப எளிமையா போயிடும். அப்போ கரிமம் அப்படின்னா உயிருள்ள பொருள். சரிங்களா? அது வந்து தாவரமா இருக்கலாம், ஒண்ணு தாவரமா இருக்கலாம் அல்லது விலங்கா இருக்கலாம். அப்போ தாவரம் அல்லது விலங்கு, இது இதனுடைய கழிவா இருக்கலாம் அல்லது இது இறந்து மக்கி அதிலிருந்து பெறப்படும் பொருளா இருக்கலாம். இது எல்லாமே என்னது? கரிமம், ஆர்கானிக். தட் மீன்ஸ் உயிருள்ள பொருள், உயிரிலிருந்து கிடைக்கும் பொருள், இது எல்லாமே ஆர்கானிக் என்றது தெரியும், நம்மளுக்கு வந்து புலம்படுது. அப்போ கரிம உரம்னா என்ன நம்ம இப்ப பார்த்துடலாங்களா? ஈஸி ஆயிடுச்சுங்களா? அப்ப பார்க்கலாம். நுண்ணுயிரிகளால் தொகுக்கப்பட்ட, அப்ப நுண்ணுயிரிகளும் ஏதோ ஒரு வகையான ஒரு உயிரி தான், ஆமாங்களா? அப்ப நுண்ணுயிரிகளால் தொகுக்கப்பட்ட, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒண்ணு தாவர மற்றும் விலங்கு கழிவுகள் அனைத்தும் என்ன சொல்றோம்? ஒண்ணு இயற்கை உரம்னு சொல்றோம், இல்லைன்னா கரிம உரங்கள்னு சொல்றோம். அப்போ கரிமம், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் மீன்ஸ் வாட் இஸ் தட் அப்படின்றத நமக்கு புரிஞ்சாயிடுச்சு. சரிங்களா? என்னதுன்றத இத நம்ம ரொம்ப எளிமையா தயாரிக்கலாம். இதுல இருக்கிற அட்வான்டேஜ் அது மட்டும் இல்லாம இது ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கிற ஒரு ஃபெர்டிலைசர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, இதுக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிளா இருக்கு?
நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் வெர்மி கம்போஸ்ட். தட் மீன்ஸ் மண்புழு உரத்தை சொல்லலாம், இல்ல தொழு உரத்தை சொல்லலாம். ஆமா தானே? அப்போ மண்புழு உரம், தொழு உரம், இது ரெண்டுத்தையுமே நம்ம ஈஸியா நினைவுல வச்சுக்கலாம். அப்போ கரிம உரங்களுக்கு உண்டான ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சாச்சு. அதுக்கடுத்து கனிம உரங்கள். கனிமம் தட் மீன்ஸ் இன்ஆர்கானிக். இன்ஆர்கானிக்க பார்த்துடலாங்களா? அப்போ இன்ஆர்கானிக் கனிமம்னா என்ன, கனிம பொருள்னா என்னன்றத ஒரு தெளிவு ஆகிட்ட பிறகு கனிம உரங்கள்னா என்னன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல கனிமம் அப்படின்றது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா? அப்போ கனிமம், சரிங்களா? கனிமம்ன்றது பாறை படிவுகளா இருக்கலாம், மண் படிவுகளா இருக்கலாம், மண்ணிலிருந்து கிடைக்கிறதா இருக்கலாம். இது மாதிரி இருக்கிறத வேதிமுறைப்படியோ, சரிங்களா, வேதிமுறையில நம்ம துவக்குறோம் அப்படின்னா இது எல்லாமே ஏதோ ஒரு அனதர் பார்ட் கூட சேர்த்து நம்ம ஒண்ணு பெறறோம் அப்படின்னா இது எல்லாமே கனிமம்னு சொல்லலாம். ஆனா கனிமம் என்பது சார் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. அது உயிருள்ள பொருள்ல இருந்து கிடைக்கிறது, இது உயிரற்ற பொருள்ல இருந்து கிடைக்கிறது. பாறையா இருக்கலாம், மண்ணா இருக்கலாம், இது எல்லாமே இதிலிருந்து பெறப்படுறது. சோ பார்த்துலாங்களா டெஃபினிஷன்? அப்போ மண், சரிங்களா, அல்லது பாறை, சரிங்களா? அப்போ மண் அல்லது பாறை, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா உயிரற்ற பொருள், சரிங்களா, உயிரற்ற பொருள் அப்படின்னு சொல்லலாம். அதுல இருந்து கிடைக்கிறது. அப்ப பார்த்துடலாங்களா? மண்ணில் இயற்கையாக கிடைக்கும், நான் சொன்னேன் இல்லைங்களா, மண்ணிலேயோ பாறையிலேயோ மண்ணில் இயற்கையாக கிடைக்கும் கனிம பொருளை கொண்டு என்ன சொல்றாங்க, தொழிற்சாலைகளில் வேதி மாற்றத்திற்கு உட்படுத்தி தயாரிக்கப்படும் உரங்கள் எல்லாமே எவ்வகையான உரங்கள், கனிம உரங்கள் சொல்றோம். அப்ப இப்ப புரிஞ்சுதுங்களா? இதுல கம்பல்சரி என்ன வராது, உயிருள்ள பொருள் இருந்து கிடைக்கிறது வராதுன்றத தெளிவுபடுத்திங்க. சரி, அதுக்கு மண்புழு உரத்தை பார்த்தோம், தொழு உரத்தை பார்த்தோம். அப்போ இந்த கனிம உரம் தட் மீன்ஸ் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசருக்கு என்னென்ன உரங்கள் எல்லாம் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. சோ என்னெல்லாம் இருக்கு, யூரியா, அமோனியம் சல்பேட்டு, சூப்பர் பாஸ்பேட்டு, அதுக்கு இருந்தாது பொட்டாசியம் நைட்ரேட், இந்த நான்குமே இம்பார்ட்டண்டா கொடுக்கப்பட்டதா நம்ம பார்க்கிறோம். கனிம உரங்களுக்கு எடுத்துக்காட்டுகள். சரி, இந்த கனிம உரங்கள் நம்ம எது கூட எடுத்து ஒப்பிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னா தட் மீன்ஸ் என்பிகேன்னு இருக்கு இல்லையா, இந்த என்பிகேவினுடைய அளவுகள் இந்த யூரியா, சூப்பர் பாஸ்பேட், அமோனியம் சல்பேட், பொட்டாசியம் நைட்ரேட், இது நான்கும் இந்த இப்போ யூரியாவை எடுத்துக்கணும்னா அதுல நைட்ரஜன் எவ்வளவு இருக்கு, பொட்டாசியம் எவ்வளவு இருக்கு, பாஸ்பரஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு மீன்ஸ் விச் மீன்ஸ் பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குன்றத தெளிவுபடுத்தினாதான் இது ஒரு முழுமையடையும். ஏன்னா அந்த ஊட்டச்சத்துக்கள் தான் முதன்மை ஊட்டச்சத்துக்கள், முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். அது எவ்வளவுக்கு எவ்வளவு ஏராளமா நிறைஞ்சிருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த உரத்தினுடைய தரம் அதிக அளவுல இருக்கும்ன்றது உண்மை. அப்ப பாத்துடலாங்களா? அப்போ 1 by 1 இதை நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்து மேசி ஃபாலோயிங் பொறுத்துக்களை கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதை பத்தி பாத்துடலாங்களா? டைரக்ட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்போ உரத்தின் பெயர் என்னது, கனிம உரத்தினுடைய பெயர்கள் யூரியா, சூப்பர் பாஸ்பேட், அமோனியம் சல்பேட், பொட்டாசியம் நைட்ரேட், இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதுல யூரியாவுல NPK நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ N மீன்ஸ் நைட்ரஜன், நைட்ரஜனுடைய சதவீதம் எவ்வளவு இருக்குன்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப 45 விழுக்காடுகள் நைட்ரஜன் யூரியாவில் இருக்கு. மற்ற பொட்டாசியமோ பாஸ்பரஸோ எதுவுமே எத்தகைய சதவீதமும் வகிக்காது. தட் மீன்ஸ் 0%. அப்ப அதுல எதுவுமே இருக்காது. அதுக்கடுத்து சூப்பர் பாஸ்பேட், அப்போ சூப்பர் பாஸ்பேட்னு இருக்கு. அப்போ பாஸ்பேட் மீன்ஸ் என்னதான் அதுல கம்பல்சரி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாயிடுச்சு. பாஸ்பரஸ் இருக்குன்றது நமக்கு அந்த நேமை வச்சே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஏற்பட்டாச்சு. அப்போ சூப்பர் பாஸ்பேட்ல கம்பல்சரி என்ன இருக்காது, நைட்ரஜன் இருக்காது. பாஸ்பரஸ் எவ்வளவு இருக்கு, 8 இருந்து 9 விழுக்காடுகள் இருக்கலாம். அதுக்கடுத்து பொட்டாசியம் 0 விழுக்காடு தான் இருக்கு. அதுக்கடுத்து அமோனியம் சல்பேட்டை நம்ம பார்க்கிறோம். அமோனியம் சல்பேட் அதுல பார்க்கலாம், அந்த நேமை பாருங்க, அமோனியம் சல்பேட் அப்படின்னும் போது என்ன வருது,
நைட்ரஜன் கம்பல்சரி. அப்போ அமோனியம் சல்பேட்ல நைட்ரஜன் எத்தனை சதவீதம் இருக்குது? 21 விழுக்காடுகள் காணப்படுது. மத்த பாஸ்பரஸோ அல்லது பொட்டாசியமோ 0 விழுக்காடு தான் கொண்டுள்ளதா இருக்கு. அது மட்டும் இல்லாம பொட்டாசியம் நைட்ரேட்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தலாம். அப்ப பொட்டாசியம் நைட்ரேட் நம்ம பார்க்கும்போது நைட்ரஜனுடைய விழுக்காடு 13% இருக்கு. ஆனா பாஸ்பரஸுடைய விழுக்காடு 0ன்ற அளவில் தான் இருக்கு. பொட்டாசியத்தின் விழுக்காடு 44% இருக்கு. சோ இத தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இதுல இருந்து கேள்விகள் கேட்கப்படுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. சோ இன்னைக்கு நம்ம டே 3ல பார்த்த இந்த காணொளி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.